அடக்கடவுளே, டீயை போட்டு குடிக்கலான்னு எத்துன்னு வந்தா இவளுங்க என்ன இங்க காலங்காத்தாலே உட்காந்துக்கிறாளுங்க. 6 மணிக்கே வந்துக்கிறாளுங்களே, என்னவா இருக்கும்? சரி, நம்ம கண்டுக்காத மாதிரி திரும்பி அப்படியே ஓடிடுவோம். ஏக்கா காந்தக்கா, நீ வந்ததை நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா வந்துடு, டீ எல்லாம் கேட்க மாட்டேன். இங்க வா. எங்களை பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரியே போற. அடக்கடவுளே, இவ கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு தான் திரும்பி பார்க்காம ஓடுறோம். அப்பயும் கண்டுபிடிச்சிடறாளே இவோ. சேச்சா, அப்படியெல்லாம் கிடையாதுடி, நான் சரியா கவனிக்கலடி. டீ போட்டு இப்பதான் எத்துன்னு வந்தேன், தூக்க கலக்கத்திலே இருக்கிறேன்னா, அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, காலையில என்ன இங்க வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் டீ எத்துன்னு வரட்டா? ஒன்றும் தேவையில்லை, டீக்கு பயந்து தானே நீ ஓடன அப்படியே திரும்பி பார்க்காம. அடச்சா, அப்படியெல்லாம் கிடையாதுடி, நானே இப்பதான் டீ போட்டேன். இரு, நான் எத்துன்னு வரேன் உங்களுக்கும். இல்லக்கா, நாங்க குடிச்சிட்டு தான்க்கா வந்தோம். சரி சரிடி, காலையில் 6 மணிக்கே வந்து திண்ணையில் உட்காந்து இருக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த சோடா புட்டி எங்கன்னா டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சுக்கா. பசங்களும் லீவ் விட்டுட்டு இருக்கிறாங்களா, சரி எங்கன்னா கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னா. சரி, எங்கே கூட்டு போகலான்னு கேட்கலான்ட்டு தான் வந்தேன். சரி, உன்னை எழுப்பலான்ட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். கரெக்டாக நீயே வந்துட்டு அதுக்குள்ளே டீ டம்ளரை தூக்கினு. டூருக்கா? எந்த டூருக்குடி? சும்மா எங்கன்னா பார்க்கு போகலாம், பீச் போகலாம், கோயில் போகலாம், எங்கன்னா போயிட்டு வரலாம். பாவம், பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுங்களை எங்கேயும் நம்ம கூட்டினே போகிறது கிடையாது, சுற்றி சுற்றி வருதுங்க. சரி சரிடி, சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, எங்கன்னா போயிட்டு வரலாம். சரிடி, அதுக்காக காலையில் 6 மணிக்கே வாடி மீட்டிங் போடுவீங்க? எக்கா, அதுக்காக வரலக்கா, புளி வித்துன்னு வந்தாங்கக்கா. அந்த அண்ணா குரலை கேட்டுச்சு, சரி புளி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். கூட இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு சொன்னா. சரி, அவர் பக்கத்து தெருவில் இருக்கிறாரு போல, இன்னும் இங்கே வரல. அதை வாங்கறதுக்கு தான் வந்தோம் 2 பேருமே. அப்படியே இதை பற்றி பேசினோம். ஆமாடி, நானும் புளி வாங்கணும்டி. அந்த அண்ணா தாண்டி நல்ல புளியாக வச்சிருப்பாரு. சரி, வாங்கிக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சினே இருந்தேன். புளிமா புளி, புளிமா புளி. இதை வந்துட்டாரேடி புளிக்காரங்க. வாங்கம்மா வாங்க, வந்து புளி வாங்கிக்கோங்கம்மா, நல்ல புளி. என்ன புளிக்கார், இந்த பக்கம் ஆளையே காணோம். காட்டில் போய் வேற புளியை பிடிக்க போயிட்டீங்களா? இல்லம்மா, எங்க மழை பெய்யுது, அதனால வர முடியலம்மா இப்போ. ஆமாம்மா, கரெக்டு தான். மழையில் புளி கரைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ ஒருத்தி, சும்மா இருடி. புளி என்ன ரேட்டுனா? ஏம்மா, இந்த வாட்டி புளி ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குதுமா. 1 கிலோ 260 ரூபாமா. என்ன சொல்றீங்க? எனக்கு நெஞ்சே வலிக்குது. போன வாட்டி எத்தனை வரும்போது 120 ரூபாவும் 150 ரூபாவும் தானே சொன்னீங்க. இது என்ன இப்போ டபுள் ரேட்டா சொல்றீங்க? ஆமாம்மா, புளிக்கு இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சுமா. புளி சுத்தமாக கிடைக்கலாமா. இவ்வளோ ரேட்டுனா எங்களுக்கு வேணாம். அப்புறம் எங்கள் மாமியார் நாங்கள் தான் ஏமாத்துறோம்னு சொல்லி எங்களை திட்டோம். ஏம்மா, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? புளி ரேட் ஆயிடுச்சு இப்போ. அடுத்த வாட்டி இது கூட கிடைக்காதுமா, இதை விட அதிகமாக இருக்கும். இப்பயே வாங்கி வச்சுக்குமா. அண்ணா, புளி ரொம்ப ரேட் அதிகமாக சொல்றீங்களே, நான் ஒரேடியா இவ்வளோ ரேட்டு சொன்னா எப்படி? ஏம்மா, எனக்கு இதில் லாபமே ஒரு 8 ரூபாவோ 10 ரூபாவோ தாம்மா வரும். நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லு? 220 ரூபாய் கொடுங்கம்மா கிலோக்கு. எனக்கு புளியே வேணாம். நான் குழம்புல புளி போடாமலே நான் சமைச்சிக்கிறேன் இனிமே. எனக்கு வேணாம். ஏம்மா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு புளி சாதம் செய்யணும்னா என்னம்மா பண்ணுவேன்? எல்லாத்துக்குமே புளி தேவைப்படுமேம்மா. புளி சாதமே செய்ய மாட்டேன். சரிம்மா, ஒரு மீன் குழம்பு வைக்கணும், புளி சாதம் செய்யணும், குழம்புக்கு தேவைன்னா கூட புளி இல்லாமல் எப்படிம்மா செய்ய முடியும்? ஒரு ரசம் கூட வைக்க முடியாதேம்மா புளி இல்லாமல். நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொன்னால் நாங்கள் புளி சாப்பிட்றதே நிறுத்திடணும். மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் புளியே போட போகிறதில்ல. தக்காளியும் புளிப்பாக தானே இருக்குது, பேசாமல் நாங்கள் தக்காளியே போட்டுக்கிறோம். இப்போ தக்காளி கிலோவே 10 ரூபாய் 20 ரூபாய் தான் விற்கிது. ஆமாம், கரெக்டு தான். தக்காளியே கிலோ 20 ரூபாய் 10 ரூபாய் தான். நாங்கள் புளிக்கு பதில் அதையே புளிப்பாக போட்டுக்கிறோம். நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஏம்மா, நான் இருக்கிற ரேட்டை தாம்மா சொல்கிறேன், இல்லாத ரேட்டெல்லாம் சொல்லம்மா. நீ வேணா மல்லிகை கடையிலையோ வேறு எங்கன்னா கூட போய் கேட்டு பார்த்துட்டு வந்து வாங்கிக்குமா. சரிண்ணா, எனக்கு ஒரு 1 கிலோ மட்டும் கொடுண்ணா. கம்மியாக இருந்தால் ஒரு 3 கிலோ வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ ரேட்டாக இருக்குது. எனக்கு 1 கிலோ மட்டும் கொடுண்ணா, போதும். எனக்கு ஒரு 50 புளி கொடுங்க, போதும். புளிக்கார், எனக்கு என்ன இவ்வளோண்டு புளி கொடுத்துருக்கீங்க? அங்கே மட்டும் என்ன அவ்வளோ அதிகமாக தரீங்க? ஏம்மா, அவங்க 1 கிலோ வாங்கியிருக்கிறாங்கம்மா. நீ என்னம்மா வெறும் 10 கிராமு 50 கிராமுன்னு கேட்டால் உனக்கு இவ்வளோண்டு தான் வரும். பின்ன இன்னும் எவ்வளோ தருவாங்க? ஒரு குண்டா நிறைய தருவாங்களா? புளிக்கார், ரொம்ப ஓவராக பேசாதீங்க. எனக்கும் ஒரு 50 கிராம் புளி கொடுங்க. கொடுக்குறேன், ஆனால் இவ்வளோ தான் வரும். இதை விட அதிகமாகலாம் வராது. வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேற எங்கன்னா போய் வாங்கிக்கோங்க. உங்கள் கூட எப்போ எது எடுத்துன்னு வந்தாலும் ஒரே அடாவடி பண்ணுறீங்கம்மா நீங்கள். மல்லிகை கடையிலலாம் போனால் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? நீங்கள் என்ன இவ்வளோண்டு எலுமிச்சை பழ சைஸில் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு இதுதான் 50 புளின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? நானாச்சும் அது கொடுத்தேன், வேற யாருன்னா இருந்தால் அது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுமா அந்த புளியை. அண்ணா அண்ணா, விடுண்ணா, அவ ஏதோ தெரியாமல் லூஸ் மாதிரி பேசுகிறாண்ணா, கொடுண்ணா. பின்னே நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளை ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கினே இருக்குது. கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்குது. ரேட் அதிகமாகிடுச்சுன்னா காசும் கொடுக்க மாட்டேங்குது. புளியும் அதிகமாக வேணும்னா எப்படி? சரி சரி, கோச்சிக்காதீங்கண்ணா. புளிக்கார், நீங்கள் பாட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இருக்குதே, அது என்ன இவ்வளோண்டு வாங்கி வந்திருக்கா, அது இதுன்னு 10 கதை பேசும். நான் காசு கொடுத்தா கொடுக்க போகிறேன், நீ காசும் கொடுக்க மாட்டேன். இப்போ புளியை வாங்கிட்டு அடுத்த மாதம் வந்து வாங்கிக்கோங்கன்னுவ, அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கோங்கன்னுவ. உங்ககிட்ட வாரம் வாரம் வந்து வசூல் பண்ணி நான் இருக்க முடியும் நான்? ஏக்கா, இவளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காருக்கா இந்த புளிக்காரு. இவன் நம்மகிட்டே இப்படி தானே வேலை காட்டுறா. குழம்பு ஒரு வீட்டில் வாங்குவா, சாம்பார் ஒரு வீட்டில் வாங்குவா, பொரியல் ஒரு வீட்டில் வாங்குவா, இப்படியே பொழப்ப ஓட்டிடுவா. புளிக்காரு நல்லா தெரிஞ்சுதான் வச்சுக்கிறாரு. எம்மா, மழை வர மாதிரி இருக்குதுமா, போய் காசு எடுத்துன்னு வந்து கொடுமா. இவ்வளோண்டு கொடுத்துட்டு காசு கேட்குறீங்க? எம்மா, மழையே வந்துச்சுமா. உங்ககிட்ட பேசி பேசி என் புளியெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு.
காலையில வந்து நான் உங்ககிட்ட மாட்டின பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. மழையில இப்ப என் புலி எல்லாமே கரைஞ்சு போயிடும். அண்ணா அண்ணா எங்க வீட்ல புளி எடுத்துன்னு போய் வச்சிருங்க. நான் மழை நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கே போங்க. அப்புறம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். உங்க வியாபாரமும் ஒண்ணு இருக்காது. எத்தனை வந்து வைங்க நான் எங்க வீட்ல. பரவாயில்லம்மா, நான் நெஞ்சுக்கினே கூட போயிடுறேன். காலையில வந்து இதுகிட்ட மாட்டின பாரு. இன்னொரு வாட்டி புலி கிளின்னு கேட்டு இந்த பக்கம் வந்துடாதம்மா தயவு செஞ்சு. மழையே வந்துச்சு, அந்த காசும் நீ கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. புளிக்கார் இருங்க, நான் போய் காசு எடுத்து வந்துடுறேன். 2 நிமிஷம் நில்லுங்க. இதுக்கு இருக்கிற புலி எல்லாமே கரைஞ்சு போறதுக்கா? நீ காசே கொடுக்க தேவையில்ல. அடி பாவி, புலிக்காரை இப்படி ஓட விட்டுட்டேடி, மழையில நனைய வச்சு எல்லா புலியும் கரைஞ்சிரும் போலியே அவர் போறதுக்குள்ள. அடி என்ன ஏமாத்தினார்ல, அதான் மழை வந்துச்சு. யாரு அவர் ஏமாத்துறாரா நீ ஏமாத்துறியா? சரி சரி, மழை அதிகமா பெய்யுது, நான் நினைஞ்சிருவேன், புளியும் நினைஞ்சிரும், நான் கிளம்புறேன். அடியே கேடி, நில்லுடி வரேன்.